புருஷோத்சர்கம் அந்த புத்திரர்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய கடமை. ஏன் வாழ்க்கை புத்திரர்கள்னே பேர் அப்படின்னா, ஸ்நானான் மாக்யாத் புருஷோத்சர்காத் ஸ்ரவணாத் பூஜனாதபி ஜீவதோஹோ வாக்கியகரணாத் புத்திரதா அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. மாக மாதத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி மாக மாதத்துலேயே புருஷோத்சர்கம் பண்ணுறதுனாலையும் அந்த மாதவனுடைய கதையை கேட்கறதுனாலையும் அவனுக்கு பூஜை பண்ணுறதுனாலையும் ஜீவதசையில் தாயார் தகப்பனார் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளோட வாக்கியத்தை கேட்டு அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறதுனாலையும் அவளுக்கு புத்திரன் அப்படின்னு பேர். அதனால தான் அவனுக்கு புத்திரதா அப்படின்னு சொல்கிறா புராணங்கள்லாம் சொல்கிறது. ஆகையால் மாக மாதத்தில் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அதுவும் மாக மாத பௌர்ணமியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒரு புண்ணிய